السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أجمعين أما بعد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இறுதி வக்கத்து வரை நெற்றியை சுஜூதில் வைத்து தொழுது மரணிக்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. ஆமீன். உலகத்தில் வாழும் காலமெல்லாம் பலமுறை மக்கா முக்கர்ரமா சென்று ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் தவாஃப் செய்யும் பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரபீஉல் அவ்வலினுடைய மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாதை நிறைவு செய்தவர்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய புகழை இந்த ஒரு மாதத்தில் மாத்திரம் பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இந்த அளவிற்கு இமாம் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையில் சொல்லுவான், உலகத்தில் இருக்கும் மரங்களை எல்லாம் பேனாவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய கடல் முழுக்க அந்த பேனாவினுடைய மையாக மாற்றி குர்ஆனுக்கு ஒரு வார்த்தைக்கு விளக்கம் எழுதினால் மரமும் பேனாவும் தீர்ந்து போகும். கடலில் இருக்கக்கூடிய அந்த கடல் முழுக்க மையானாலும் கடலும் தீர்ந்து போகும். குர்ஆனினுடைய விளக்கம் மாத்திரம் இன்னும் தரிபடும் என்று சொல்வார்கள். அதுபோன்று இமாம் பெருமக்கள் சொல்லும் வார்த்தை அதே போன்றுதான். குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய புகழை முழுக்க உலகத்தில் இருக்கும் மரத்தை முழுக்க நாம் பேனாவாக்கி கடல் முழுக்க மையாக்கி நாயகத்தினுடைய புகழை எழுதினாலும் பேனாவும் தீர்ந்து போகும், கடல் மையும் தீர்ந்து போகும், நாயகத்தினுடைய புகழ் மாத்திரம் மீதம் இருக்கும் என்று சொல்லித் தருவார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய புகழை மீலாதினுடைய இந்த மாதத்தில் மாத்திரம் சொல்லி முடிக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிறப்பு என்பது ஒரு பேராச்சரியம். அல்லாஹ் நினைத்திருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் பிறக்க செய்திருக்கலாம். ஒருவேளை பிறந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? பெரிய குடும்பத்துல பிறந்தனால அவர் நபி ஆயிட்டாரு, நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். ஒண்ணு. இரண்டாவது, அரசியல் பலம் வாய்ந்த அந்த ஊரிலேயே செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தில் பிறக்க வைத்திருக்கலாம். அப்படி இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்களுக்கு என்னப்பா, குடும்பம் பெரிய குடும்பம், அதனால அல்லாஹ் நபி ஆக்கிட்டான். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கல நபி பெரிய குடும்பத்திலிருந்து வந்தாங்க, அதனால அவங்களுக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி எந்த ஒரு கேள்வியும், எந்த ஒரு யோசனையும், எந்த ஒரு சிந்தனையும் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு கூட உதித்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நாயகத்தை பிறக்க வைத்தான். பிறந்தது மாத்திரமா? பிறக்கின்ற வேளையில் தந்தை இல்லை. பிறந்த சில ஆண்டுகளில் தாயை இழக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிறந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டதே ஒரு அதிசயமான ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ஏன் அப்படின்னா, அரபிகளை பொறுத்தவரை அரபு இலக்கியங்களில் அரபுகளை அடிப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் சக்தி இல்லை. அதாவது அரபியினுடைய இலக்கணம் அப்படின்னா அரபுகளை விட்டா யாருனாலையும் அப்படிப்பட்ட ஒரு அரபி கவிஞரையாகவும் சரி, அரபியினுடைய இலக்கணமாகட்டும் எதுவானாலும் அரபுகளை போன்று யாராலும் பேசவும் முடியாது, எழுதவும் முடியாது. அப்பேற்பட்ட அரபுகளுக்கு தோன்றாத ஒரு பெயர், அப்பேற்பட்ட அரபுகளினுடைய சிந்தனைகளில் புலப்படாத ஒரு பெயர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தார்கள் முழுக்க பரிசுத்தவான்கள் என்று கிதாபுகளில் நாம் பார்க்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகத்தினுடைய அந்த நாயகத்தினுடைய நூரை ஒவ்வொரு நபிமார்களாக புரட்டி கொண்டு வந்தானே, சையதுனா அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரைக்கும் நாயகத்தினுடைய குடும்பம் முழுக்க பரிசுத்தம் நிறைந்த குடும்பம் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்தை தூக்கி கொண்டு காபாவிற்கு முன்னால் செல்லுகிறார்கள். சென்று வைத்த பெயர் முஹம்மத். எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் நீங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வைக்கிறீங்களே என்று கேட்ட பொழுது சொன்ன வார்த்தை, அரபுகளில் எத்தனையோ பெயர் இழுக்கலாம், நான் என்னுடைய மகனை எல்லோரும் மீண்டும் 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 புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய முஹம்மத் என்ற பெயரை சூட்டுகிறேன் என்று சொன்னார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பெயரினுடைய அர்த்தமே மீண்டும் 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 புகழப்படுபவர். அப்பேற்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழுவது என்பது நமக்கு கட்டாயம். திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை குறிப்பிடுவான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். நாளைக்கு கியாமத்து நாள்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிஅமத்தை பற்றி உங்களிடத்தில் கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப நிஅமத்னா நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்கு கொடுத்த உணவாகட்டும், நமக்கு கொடுத்த பானமாகட்டும், நமக்கு கொடுத்த குடும்பமாகட்டும், நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவைகளை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறானோ இவை அனைத்தும் நிஅமத்தில் கட்டுப்படும். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய அருள்பாலிப்புகள். இது எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லி ஆகணும். இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் எழுதுவார்கள். நிஅமத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுகிறார்கள் இமாம் ஃபஹ்ருத்தீன் ராஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்-நஈம் ஹுவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உணவை பற்றி கேள்வி கேட்கலாம், நமக்கு கொடுத்த பானத்தை பற்றி கேள்வி கேட்கலாம், நமக்கு கொடுத்த உடையை பற்றி கேள்வி கேட்கலாம், நமக்கு கொடுத்த குடும்பத்தை பற்றி கேள்வி கேட்கலாம், நமக்கு கொடுத்த ஒவ்வொரு நொடிக்கும் கேள்வி கேட்கலாம். இவை அனைத்தையும் கேட்பதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் முதலில் கேள்வி கேட்பான். காரணம், நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நிஅமத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நீ பின்பற்றினாயா? அவர்களுடைய வாழ்க்கையை நீ எடுத்து நடந்தாயா? அவர்கள் சொன்ன செயல்பாடுகளை நீ செய்தாயா என்று நாயகத்தினுடைய நிஅமத்தை பற்றி தான் முதலில் கேள்வி கேட்கப்படும். அந்த நிஅமத்தினுடைய கேள்வி முடிந்ததற்கு பின்னால் தான் நமக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட நிஅமத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்று இமாம் பெருமக்கள் தஃசீர் கிதாபுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். என்றால் கியாமத்தில் நம்மிடத்திலும் நம்முடைய தலைவரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்பதை நாம் மனதில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிதாபுகளில் பதிவு செய்வார்கள். நாம் எல்லாம் நினைக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததற்கு பின்னால் தான் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது, அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிற பெயர்லாம் இல்லை என்று நாம் நினைக்கலாம். கிதாபுகளில் பதிவு செய்வார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான். படைச்சதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புறான். சில சருகுதலின் காரணத்தினால் நபிமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், மஅசூமீன்கள், பாவம் என்றால் என்னவென்று தெரியாது, பாவம் செய்ய தெரியாதவர்கள் நபிமார்கள்.
சொர்க்கத்தில் நடந்தது தவறல்ல, பாவம் அல்ல, சருகுதல். ஒரு சின்ன ஒரு சருகுதல் நடக்கிறது. அதன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிக்கு அனுப்புகிறான். பல ஆண்டு காலம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், யா அல்லாஹ், நான் செய்தது தவறு, யா அல்லாஹ், என்னை நீ மன்னித்து விடு, மன்னித்து விடு என்று பல ஆண்டுகள் கதறியும் பொருட்படுத்தாத ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வார்த்தையை மொழிவார்கள், பி ஹக்கி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹபீபு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் நான் கேட்கிறேன், என் பாவத்தை மன்னிப்பாயாக, என் பிழையை பொறுப்பாயாக என்று கேட்ட அடுத்த கணம் அல்லாஹ் தட்டவில்லை, மன்னித்தான். மன்னித்ததற்கு பின்னால் கேள்வி கேட்டான், கைஃபா அரஃப்த முஹம்மதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு மாத்திரம் தெரிந்த பெயர், நான் மாத்திரம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெயரை நீங்கள் எப்படி அறிந்தீர்கள் என்று கேட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னை நீ படைத்தாய் அல்லவா, படைத்த அடுத்த கணம் நான் என் கண்களை திறந்தேன். கண்களை திறந்து நான் அரிசை நோக்கி பார்த்தேன். என் கண்கள் அரிசை பார்த்தது. பார்த்த பொழுது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் விளங்கிக் கொண்டேன். உன்னுடைய பெயருக்கு பக்கத்தில் முதலாக நீ என்னை படைத்தாய். என் மீது பிரியம் வைத்திருந்தால் நீ என் பெயரை சேர்த்திருப்பாய். மலக்குமார்களில் செய்யுதானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீ பிரியப்பட்டிருந்தால் அவர்களின் பெயரை சேர்த்திருக்கலாம். ஆனால் யாரினுடைய பெயரையும் சேர்க்காமல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெயரை உனக்கு பக்கத்தில் நீ சேர்த்தாயே, நான் விளங்கிக் கொண்டேன். என்னை விடவும் மலக்குமார்களை விடவும் ஒட்டுமொத்த படைப்புகளை விடவும் உனக்கு பிடித்தது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன் நாயகமே என்று சொன்னார்கள். என்றால் முஹம்மத் பெருமானார் பிறந்ததற்கு பின்னால் வைக்கப்பட்ட பெயர் அல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைப்பதற்கு முன்னால் வைக்கப்பட்ட பெயர். கிதாபுகளில் பதிவு செய்வார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் கண்களை திறந்த பொழுது அரிசில் பார்த்த பெயர் முஹம்மத். அரிசில் மாத்திரமல்ல, சுவனத்தின் வாயிலில் பார்த்த பெயர் முஹம்மது. சுவனத்தின் வாயிலில் மாத்திரமல்ல, சுவனத்திற்கு உள்ளால் நுழைந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு மாளிகைகளிலும் பார்த்த பெயர் முஹம்மது. ஒவ்வொரு மாளிகைகளிலும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மரத்திலும் பார்க்கப்பட்ட பெயர் முஹம்மது. ஒவ்வொரு மரங்களில் மாத்திரமல்ல, மரங்களில் இலைகளிலும் பார்த்த பெயர் முஹம்மது. இலைகளில் மாத்திரமல்ல, மரத்தின் கிளைகளிலேயும் பார்த்த பெயர் முஹம்மது. இந்த அளவிற்கு என்றால் சுவனத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஹூருல் ஈன்களினுடைய நெற்றி பொட்டில் பதிக்கப்பட்ட பெயர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கொண்டாடுகிறான் என்றால் நாம் கொண்டாடுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதை நாம் விளங்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு கட்டத்தில் கேட்கிறார்கள், யா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்க எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்க? நான் சொன்னவுடன் நீங்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டீர்களே, காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார்கள். இது ஹசாயிசுல் குபரா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. நாயகமே, நீங்கள் தொட்டிலே குழந்தையாக படுத்திருக்கும் பொழுது நான் உங்களை பார்த்தேன். நீ குழந்தையா இருக்கிறப்போ தொட்டில இருக்கிறீங்க. தொட்டில இருக்கிறப்போ நான் உங்களை பார்க்கிறேன். பார்த்த பொழுது இரவினுடைய நேரம். இந்த இரவினுடைய நேரத்தில் அன்றைக்கு முழு நிலவு பௌர்ணமி நிலவாக தெரிகிறது வானத்தில். அந்த நேரத்தில் நான் தொட்டில உங்களை இப்படி எட்டி பார்க்கிறேன். நீங்கள் உங்களுடைய விரல்களை வானத்தை நோக்கி அசைத்தவர்களாக அங்கும் இங்கும் செய்கை செய்து கொண்டிருந்தீர்கள். நான் பார்த்தேன், எனக்கு விளங்கவில்லை. நீங்கள் செய்கை செய்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள், செய்கை செய்கிறீர்கள், சிரிக்கிறீர்கள். நானும் வானத்தை நோக்கி பார்த்தேன். உங்கள் விரல்கள் எந்த பக்கமெல்லாம் அசைந்ததோ, உங்கள் விரல்கள் எந்த பக்கமெல்லாம் சாய்ந்ததோ, அதே போன்று மேலே உள்ள நிலவும் சாய்ந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன் நாயகமே. அன்று நான் விளங்கிக் கொண்டேன், நீங்கள் எதை சொன்னாலும்
நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவத்திற்கு நான் அன்றைக்கு வந்தேன் என்று சொன்னார்கள் என்றால், நீங்க நாமெல்லாம் குழந்தைக்கு விளையாட்டு காட்டுவதற்கு விளையாட்டு ஜாமான்களை கொடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளையாட்டு பொருளாக கொடுத்தது சந்திரனை என்று சொல்லுவார்கள் இமாம் பெருமக்கள். என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய குழந்தை பருவத்திலேயே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நாயகத்தின் மீது ஈமான் வந்தது என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு. நமக்கெல்லாம் தெரியும், தப்பத்தியதா அபூ லஹப் அவர்களுக்கு 2 கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதனுடைய நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதே போன்று ஒவ்வொரு வாரத்தினுடைய திங்கட்கிழமை மாத்திரம் அபூ லஹப் அவர்களுக்கு அவர்களினுடைய விரல்களிலிருந்து சுவை மிகுந்த தண்ணீர் கொடுக்கப்படுகிறது என்பது வரலாறு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதும் நம்மில் பலர்களுக்கும் அறிந்த ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் சுவைபத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா யார்? அபூ லஹபினுடைய அடிமை பெண். ஓடோடி வருகிறார்கள் எஜமானிடம், வந்து சொல்லுகிறார்கள், உன்னோட சகோதரனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அபூ லஹப் சந்தோஷத்துல இப்படி கை நீட்டி, உன்னை நான் உரிமையிட்டு விட்டேன், இன்று முதல் நீ விடுதலை செய்யப்பட்டு விட்டாய் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை சந்தோஷப்பட்டு அதை வெளிப்படுத்தும் முகமா கை நீட்டி உன்னை நான் உரிமையிட்டுட்டேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி, இந்த ஒரே ஒரு செயலுக்காக வேண்டி ஒவ்வொரு வாரத்தினுடைய திங்கட்கிழமைகளிலேயும் நரகத்திலும் அபூ லஹப் அவர்களுக்கு விரல்களில் இருந்து சுவை மிகுந்த தண்ணீர் கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் அருந்தி தாகம் தீர்க்கிறார்கள் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பிறப்பை பற்றி ஒரு நொடி பொழுது சந்தோஷத்தை வெளிப்படுத்திய அபூ லஹப் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நிஅமத்து கொடுக்கப்பட்டது என்றால், நாயகத்தினுடைய புகழை, நாயகத்தினுடைய பிறப்பை, நாயகத்தினுடைய மீலாதை விசேஷமாக கொண்டாடும் நமக்கு நம்முடைய நிலைமை எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அந்தஸ்துகளை எல்லாம் உயர்த்துவானாக. ஆமீன். கிதாபுகளில் தொடருவார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நான் வெளி தோற்றத்தில் பார்ப்பதற்கு உங்களை போன்ற மனிதன் தான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அது வெளி தோற்றத்தில் மாத்திரம். அன்வார் முஹம்மதியா என்ற கிதாபுகளில் பதிவு செய்வார்கள், வஹப் இப்னு முனப்பஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கராத்து ஃபி அஹதி வ 70 கிதாபா, நான் 71 கிதாபுகளை நான் படிச்சேன், ஓதி இருக்கிறேன். அந்த 71 கிதாபுகளிலேயும் ஃபவஜத்து ஃபி ஜமீஇஹா, இந்த 71 கிதாபுகள் முழுக்க நான் பெற்றுக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? அன்னல்லாஹ தஆலா லம் யுஅதி ஜமீஅன் நாஸி மின் பத்இ துன்யா இலா இன்கிலாஇஹா மினல் அக்லி ஃபி ஜம்பி அக்லிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 71 கிதாபை நான் படிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல மண் இல்லாத இடம் இல்லை, மண் இல்லாத இடம் இல்லை. இப்ப இந்த பள்ளி மேல இருக்கிற இதுக்கு கீழே மண்ணு தான். பூமி முழுக்க மண் நிறைந்திருக்கிறது. கடலுக்குள்ள போனாலும் மேல தண்ணி, தண்ணிக்கு கீழே மண்ணு தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் மண் இல்லாத இடம் இல்லை. இப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மணல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து, உலகத்தில் இருக்கிற மண்ணை ஃபுல்லா ஒன்று சேர்த்து, அந்த ஒட்டுமொத்த மணல்களில் இருந்து ஒரு மண் எவ்வளவு பெருசு இருக்கும்? கண்ணுக்கு கூட தெரியாது. ஒரே ஒரு மண்ணை எடுத்தா அப்படின்னா அந்த ஒரு மண் தான், அந்த ஒரு மணல் தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல், சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் அடுத்து கியாமத்து வரைக்கும் பிறக்க போகின்ற மனிதன் வரைக்கும் உண்டான ஒட்டுமொத்த மனிதர்களினுடைய அறிவாற்றலும் அந்த ஒரு மணலில் கட்டுப்படும். ஒட்டுமொத்த மனிதர்களினுடைய சிந்தனை திறமும் அந்த ஒரு மணலில் கட்டுப்படும். ஒட்டுமொத்த மனிதர்களினுடைய ஞாபக சக்தியும் அந்த ஒரு மண்ணில் கட்டுப்படும். மீதம் இருக்க அனைத்து மணல்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிந்தனை திறனுடைய அளவிற்கு கட்டுப்பட்டது. நாயகத்தினுடைய அந்த மனத சக்திக்கு கட்டுப்பட்டது எது?
ஒரு மணலை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து மணல்களும் என்று வஹப் இப்னு முனப்பஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை போன்ற மனிதர் அல்ல. கிதாபுகளில் பதிவு செய்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முகம் இருக்கிறது அல்லவா, எல்லாரும் சொல்லுவாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு அழகு யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை போன்ற அழகு யாரும் இல்லை. ஆனால் அவர்களையும் மிஞ்சிய அழகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு. ஏன் தெரியுமா? ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு நிலா இருக்குது இல்லையா, அந்த நிலாவை எடுத்துக்குவோமே. நிலாவை பாதியா வெட்டினா 2 பீஸ் ஆகும். அந்த 2ல ஒரு பகுதியை ஓரமா வச்சுக்குவோம், இன்னொரு பகுதியை 2ஆ வெட்டுவோம். இது 2ம் 2ஆ மாறிடும். இதுல காவாசி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அழகு. மீதி இருக்க காவாசி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அழகு. இந்த மீதி ஒரு அறத்துண்டு முழுசா இருக்கு இல்லையா, இது முழுக்க முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட அழகு. சொல்லி தருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹி யூசுப் அஸ்பஹு, என்னுடைய சகோதரனான யார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க அஸ்பஹ் வ அன அம்லஹ், நான் யார் தெரியுமா, நான் அம்லஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாமை எப்படி நம்ம ஒரு அழகுல பார்க்கிறோமோ, கோடி தடவை பார்த்தாலும் அந்த அழகுல தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கிறார், இப்படி ஒரு தடவை பார்த்தாருன்னா என்ன அழகு அப்படின்னு தெரியும், திரும்பி பார்த்தாருன்னா அதே அழகுதான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை எப்படி விவரிப்பார்கள் தெரியுமா? ஒரு தடவை பெருமானாரை பார்த்து விட்டு கண்களை சிமிட்டி அடுத்த பார்வை பார்த்தால் அழகு கூடும். ஒரு கணம் இங்கிட்டு திரும்பி விட்டு 3வது முறை பெருமானாரை பார்த்தால் இன்னும் அழகு கூடும். கோடி தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்களை மூடி மூடி பார்த்தாலும் கோடி மடங்கு நாயகத்தினுடைய அழகு கூடிக்கொண்டே செல்லும். இமாம் பெருமக்கள் சொல்லும் வார்த்தை, நாயகத்தினுடைய முழு அழகையும் எந்த ஒரு சஹாபாக்களும் பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு அப்படிப்பட்டது. 1000 கோடி தடவைகள் பார்த்தாலும் மீண்டும் பார்க்கும் பொழுது நாயகத்தினுடைய அழகு கூடுமே தவிர அதே அழகில் இருக்காது. அந்த வார்த்தை தான் அம்லஹ் என்ற வார்த்தையின் விளக்கம் என்று சொல்லித் தருவார்கள் இமாம் பெருமக்கள் சாலிஹீன்கள். இன்னைக்கு நம்ம அத்தர் பூசுறோம் இல்லையா, இந்த அத்தர்லாம் எங்கிருந்து வருது? பூக்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வகையான அத்தர் ஒவ்வொரு விதமான பூக்களிலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த பூக்கள் எல்லாம் எப்படி உருவானது தெரியுமா? கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற பெரும் பெரும் இமாம்கள் சொல்லித் தரும் வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு செல்லுகிறார்கள். செல்லும் பொழுது நாயகத்தினுடைய திருமேனியிலிருந்து, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருமேனியிலிருந்து ஒரு சொட்டு வியர்வை பூமியில் விழுகிறது. விழும் பொழுது பூமி முழுக்க சிதறி விழுகிறது. விழுந்த இடமெல்லாம் பூவாக மலர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள், மன் அராத அன் யஷம்ம ராயிஹதி, என்னுடைய வாசனையை யாராவது நுகரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னுடைய மனத்தை என்னுடைய வாசனையை யாராவது நுகர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபல்யஷும்மல் வரதல் அஹ்மத், ரெட் ரோஸ் இருக்கு இல்லையா, சிவப்பு நிற ரோஜா, அதை நுகர்ந்து கொள்ளுங்கள், அதுதான் என் மனம் என்று சொன்னார்கள். வந்தது எப்படி? நாயகத்தினுடைய வியர்வை துளி பூமியில் விழுந்தது. விழுந்த இடமெல்லாம் மலராக மலர்ந்தது. அந்த மலரில் இருந்துதான் இன்றைக்கு நாம் பூசக்கூடிய எவ்வளவு விலை உயர்ந்த அத்தராக இருந்தாலும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? பெருமானாரினுடைய வியர்வையிலிருந்து வரப்பட்ட அத்தர். மஜ்லிஸ்களில் பூக்களை கொண்டு அலங்கரிக்கிறோமே, அனைத்தும் நாயகத்தினுடைய வியர்வை துளிகளால் அலங்கரிக்கப்பட்டது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக விளங்கி வாழக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்திற்குள் நுழைந்தாலும் சொர்க்கம் நமக்கு சொர்க்கம் அல்ல, எங்கள் கண்மணி நாயகத்தின் பொற்பாதங்களை முத்துவதுதான் சொர்க்கம் என்ற ஆஷிகீன்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.